ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2 லம்மா முதல் கணக்கு k என்பது மெய்யெண் எனில் 2 x² k x k 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை k வழியாக ஆராய்க. மூலங்களின் இயல்புனானது தன்மை, ஒரு சேர்மத்தினுடைய தன்மை, ஒரு தனிமத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் இல்லையா? தன்மைனாலும் இயல்புனாலும் ஒன்று. நீங்கள் 10th படித்த வார்த்தை மூலங்களின் இயல்புன்னு படிச்சிருப்பீங்க. அது பேர் மூலங்களின் தன்மை தான், வேறு ஒன்றும் கிடையாது. கே வழியாக ஆராய்க. கேவை தான் ஒன்று சொல்லியிருக்காங்க, மெய்யன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மெய்யன் என்பது எது அப்படின்னு சொன்னால் விகிதமுறு எண்கள், முழு எண்கள், முழுக்கள், இயல் எண்கள் எல்லாமே வரும், மெய்யெண்களில் தான் வரும். இல்லை எந்த எண் மட்டும் மெய்யெண்களில் வராது அப்படின்னு சொன்னால் கலப்பெண்கள் வராது. கலப்பெண் என்னென்னது? ஐ வச்சு வர்றது, மைனஸ் இன்ட்டு ஐ, விகிதமுறா எண்கள் வச்சு வர்றது தான் வந்து கலப்பெண்கள் நம்ம சொல்லுவோம். இப்போது இது மாதிரி மூலங்களின் தன்மைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, மூலங்களின் இயல்புன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா b² - 4ac = 0வா? 0 விட சின்னதாக இருக்குமா, 0வுக்கு சமமாக இருக்குமா, 0 விட பெருசாக இருக்குமா? 10th படித்த கணக்கு தான் இது. ஸோ சமமாக இருந்துச்சு, 0வுக்கு சமமாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். சமமாக இருந்துச்சுன்னா மூலங்கள் சமமாக இருக்கும், மெய்யெண்களாக இருக்கும். ஒருவேளை 0 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மெய் மூலங்களே இல்லை. அப்போ மெய் மூலம் இல்லாததுன்னா மூலம் அது கற்பனை மூலங்கள். ஓகேவா? 0வோட கம்மியாக இருக்கிறது என்னது? மைனஸ் நம்பர். அடுத்தது 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா, எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோம் அதானமா பெருசு. 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா மெய் மூலங்கள் தான், ஆனால் அது சமம் கிடையாது. சமம்னு வந்துச்சுன்னா = 0. மெய் மூலம் தான், ஆனால் சமம் கிடையாது அப்படின்றது. அப்போ இந்த b² - 4ac இருக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்திற்கு ஒப்பீடு செய்ய போகிறோம். அப்போ இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ax² + bx + c = 0. சொல்லுங்க சாமி, இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னது? ax². வெரி குட். இப்போது x²க்கு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது பாரு சாமி? 2. ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது? கே. சிக்கு பதில் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் இருக்குது, சிக்கு பதிலாக என்ன இருக்குது? கே இருக்குது. இதில் கொண்டு போய் நம்ம போட்டுடலாம் சாமி. b² - 4ac மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? கே. அப்போ என்ன வரும்? k² மைனஸ் 4ac, 4 4வது பெருக்கல் வாய்ப்பாடு. அப்போ 4, ஏனுடைய மதிப்பு 2, 4 2 8, சீனுடைய மதிப்பு கே. அப்போ -8k = நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ஒரு எதனா பொதுவாக இருக்கான்னு பார்க்கணும். அது பின்ன எண்களாக இருந்துச்சு, விகிதமுறை எண்களாக இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். இது வந்து முழு எண்கள் தான் இருக்குது, முழுக்கள் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இது மைனஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர், பின்னாடி ஒரு நம்பர், 2 எண்கள் இருக்குது. பொதுவாக யார் இருக்காங்க? கே. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். ஸோ 1 டைம் எடுத்துட்டேன், இதுலேருந்து 1 டைம் எடுத்துட்டேன். நீக்குதல் தானே. ஸோ k அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, -8. இதுதான் இந்த b² - 4ac ஷார்ட்டு. இப்போ இதில் கேவுக்கு மதிப்பு நம்ம போட போகிறோம். என்னென்ன போட போகிறோம்? ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து போட்டுக்கலாம். = 0ன்னு வருதா? அப்ளை பண்ணிக்கணும் சாமி. b² - 4ac = 0 போடுறோம் இல்லையா? அப்போ அதுக்கு பதில் என்ன போடுறோம்? இங்கே b² - 4 என்னது? k × k - 8 = 0 இம்ப்ளைஸ் 2 எண்களை பெருக்கும்போது 0 கிடைக்கணும். ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும். அப்போ k = 0 அண்ட் k = 8. இதில் மதிப்பு போட்டு பார்க்கணும். அதில் என்ன வருது? இதனுடைய மதிப்பு வந்து = 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா பாருங்கள் சாமி. 0 போட்டால் என்ன ஆகிடும்? இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேவா? இதில் தான் போட்டு பார்க்கணும். 0 போட்டால் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஒருவேளை 8 போட்டு பாருங்கள். இதுக்கு 8 போடுறோம், இதுக்கு என்ன ஆகிடும்? 8. 8லேருந்து 8 கழிச்சா அது 0. அப்போ இது 0ன்னு வந்துருச்சு. ஓகே. அப்போ = 0ன்னு வந்துருச்சுன்னா மூலம் சாமி அது மெய் மற்றும் சம மூலம். அப்போ எப்போ? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதான், k = 0 மற்றும் k = 8 எனும்போது மூலங்கள் மெய் மற்றும் சமம் எடுத்து எழுதணும். மூலங்கள் மெய் மற்றும் சமம். அடுத்து செகண்ட், k × k - 8 0 விட சின்னதாக இருக்கான்னு பார்க்கலாம். 0 விட சின்ன நம்பர் என்னன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது -∞, இது +∞ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இது 0ன்னு இருக்குன்னா அதை +8ன்னு வச்சுக்கலாம். 0 விட கம்மி. இப்போ இதிலேருந்து எடுத்து பார்த்தா k < 0 1, k வந்து 0 விட கம்மியாக இருக்கணும். இல்லைன்னா இன்னொன்று -8 இந்த பக்கம் போச்சுன்னா +8. அப்போ k < 8ஆக இருக்கணும்.
இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். 0 விட கம்மியாக இருக்குது. 0 விட கம்மியான அந்த சைடா? அப்போ எந்த நம்பர் எடுக்கலாம்? நான் -1ன்னு எடுக்கிறேன். -1ன்னு எடுத்துட்டா, இங்கே -1ன்னு வரும் சாமி. கேவுக்கு பதிலாக -1 போடுறேன்னா, -1 இது -1. ஸோ இது -1ன்னு போட்டோம்னா, இங்கே -8யும் -1யும் சேர்த்தா என்னது? -9. அப்போ ரெண்டுமே பெருக்கல என்ன வரும்? ரெட்டைப்படை மைனஸ் ப்ளஸ் வந்துடும். +9. இந்த +9ன்றது 0 விட கம்மியாக இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அப்போது நம்ம கேவனுடைய மதிப்பு 0 விட கம்மியாக போட்டால் இது வராது. எந்த மதிப்பு வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா எனும்போது கே எனும்போது -0 எனும்போது மதிப்பு எப்படி சாமி வரும்? இங்கே -1 போட்டோம்னா இங்கே -1 இங்கே -1 இங்கே மைனஸ் வந்துடும். -1 -8 சேர்த்தா -9 ஓர் 9 9 ரெட்டப்படை மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடுது. அப்போ ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா என்னது? b² - 4ac ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா என்னது? 0 விட பெருசுன்னு அர்த்தம். மெய் மற்றும் மெய் மூலங்களாக இருக்கும். சமம் இருக்காது, ஆனால் மெய் மூலங்களாக இருக்கும். இதனுடைய மதிப்பு என்ன ஆகிடும்? 0 விட அதிகமாக வருது. அப்போ k 0 எனும்போது பல்லுறுப்புக்கோவைக்கு என்ன மூலங்கள் இருக்கும்? மெய்யெண் மூலங்கள். மெய்யெண் மூலங்கள். ஓகே. இப்போ k 8 போட்டு பார்த்தலாமா? k 8னா 8 விட சின்னது. இந்த -1 போடும்போது 8 விட சின்னது தான். இந்த கேப்பில் எதனா ஒன்று போடுறோமா, இல்லை இதை ஒன்று போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கேப்பே நம்ம பாருங்கள் 0 8ன்னு இருக்குது. அப்போ அந்த <8 அப்படின்றத விட நான் என்ன 8 எடுத்துக்கலாம்? இந்த கேப்புக்குள்ளே எடுத்துக்கலாமா? இந்த கேப் எப்படி வந்து பார்க்கலாம். 3வது கண்டிஷன் சாமி. நான் இதை விட்டுறேன். k ஒரு கண்டிஷனு. k 0ன்னு எடுக்கிறேன். k is greater than 0, k equal to 0 இது 3 எடுத்து பார்த்துட்டேன். k greater than 0 என்ன எடுக்கலை. இப்போது இன்னொரு கண்டிஷன் என்னன்னா 0லேருந்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு 0 விட கம்மியாக எடுத்தேன். 0லேருந்து 0ன்னு எடுத்தேன். இப்போது 0லேருந்து 8க்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே நான் எடுக்கிறேன். 0 விட பெருசு 8 விட சின்னது. கேன் மதிப்பு 0 விட பெருசாக இருக்கணும், 8 விட சின்னதாக இருக்கணும். இப்போ இதில் போய் போடுறேன். கேவனுடைய மதிப்பு இந்த கேப்புக்குள்ளே பண்ணால் 1ன்னு போட்டுக்கிட்டா, இங்கே 1ன்னு போட்டோன்னா இங்கே என்ன போடணும்? 1 தான் போடணும். அப்போ 8லேருந்து 1 கழிச்சா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 8லேருந்து 1 கழிச்சா 7 என்ன 7 -7ன்னு வருது. அப்போ b² - 4ac மைனஸ்னு வருது. அப்போ மைனஸ்னு வந்துருச்சுன்னா அது என்ன மூலங்கள் சாமி? கற்பனை மூலங்கள். கற்பனை என்ன சரியாக எழுதல சொல்லும்? கற்பனை மூலங்கள். அடுத்து 4th ஒன் ஈக்குவல் டு 0 போட்டேன், <0 போட்டேன். அடுத்தது என்ன சாமி போடணும்? greater than 0ன்னு போட்டு பார்க்கணும். இப்போ greater than 0 அப்படின்றது என்னென்னா 0 விட பெருசு. இந்த இடத்துல போனாலும் சரியா? 0 விட பெருசானது. இந்த 0 விட பெருசுக்கு தான் இங்கே போட்டோம், 8க்குள்ளே போட்டோம். அப்போ இந்த greater than 0 நம்ம விட்டுடலாமா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா 8 விட பெருசாக போட்டு பார்க்கலாம். k greater than 8 விட பெருசாக போகிறேன். 8 விட பெருசுனா அது 9ன்னு போட்டு பார்த்துடலாமா? இதில் 9ன்னு போட்டோம்னா 9 × 9 - 8 9 இருக்கும். 9லேருந்து 8 கழிச்சா 1 +1 தான். அப்போ என்ன நம்பர் வரும்? ப்ளஸ் நம்பர் வரும். ப்ளஸ்னா அது 0 விட பெருசாக வருது. அப்படின்னா மூலங்கள் அது மெய்யெண் மூலங்கள். அப்போ நான் 9 போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பு வரும். 10 போட்டால் ஒரு மதிப்பு வரும். 11 போட்டால் மதிப்பு வரும். ஆனால் என்ன சொல்லணும் சாமி? வெவ்வேறான மெய்யெண் மூலங்கள். எப்படி சாமி சொல்லணும்? இந்த பெண்ணு வேற எனும்போது வெவ்வேறான மூலங்கள், வெவ்வேறான மெய்யெண் மூலங்கள். ஐயோ, வெவ்வேறான மெய்யெண் மூலங்கள். ஓகே செல்லம், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்துச்சு, சாரி. 0 விட கம்மியாக எடுக்கணும், 0ன்னு எடுக்கணும். 0 விட பெருசுன்னு போடும்போது தான் இங்கே 0 to 8க்குள்ள லிமிட்டு. அதுக்கப்புறம் 8 விட பெருசாக எடுக்கணும். ஓகே, 4 ஸ்டேஜ். தேங்க்யூம்மா.